ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி அதே 8:25 தான் கரெக்டாக பண்ணுறேன் சமையல்னு தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்க பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இட்லி பண்ணியிருக்கேன். 8 இட்லி, கீழே ஒரு 4 இட்லி இருக்குது. அடுத்து சைட் டிஷ் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, ஒரு எப்போவுமே கலக்கல் பண்ணுற வேலை தானே நம்ம வேலை. நேற்று பஜ்ஜி போட்டிருந்தேன். அதில் கொஞ்சமாக மாவு மீதமாகிடுச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டு வெங்காயம் போட்டு பக்கோடா போட்டு அதிலே வடகறி பண்ணிட்டேன். வடகறினா பக்கோடா கறி, வடகறின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு இட்லிக்கு வடகறி, பக்கோடா கறி. அடுத்து மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் சன்னா ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அதை போட்டு ஒயிட் சன்னா புலாவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே கொஞ்சமாக சுண்டல் தாளித்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே ஆனியன், வெள்ளரிக்காய், கேரட் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன். இது லஞ்சுக்கு. இது 3. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. 6:30 உள்ளே நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 1.5 மணி நேரம் யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் இவ்வளோ டிஷ்ஷையும் நான் பண்ணியிருக்கேன். இதுக்காகவாது கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள், என் வீடியோவை பாருங்கள். ஆனால் நான் இந்த அவசரத்தில் வீடியோ எடுத்து காட்ட முடியாது. அதனால தான் நான் ஏற்கனவே இதெல்லாம் நிறைய தடவை போட்டிருக்கேன். தான் தேவைப்பட்டா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு எடுத்து பேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டேன். சன்னா புலாவும் எக்கு ரைத்தா வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி கிடக்கு வீடு. பார்த்தாலே தெரியும், அலங்கோலமாக கிடக்கும். இங்கேயே எல்லாத்தையும் கீழே போட்டு மேலே போட்டு எல்லாம் எடுத்து வைக்கணும். அடுத்து இங்கே கொஞ்சம் சுண்டலுமே வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் வேணும் சாப்பிட்டோம். இங்கே என்னோடய பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு இட்லி வச்சுருக்கேன். அவர் 2 இட்லி தான் சாப்பிடுவார் எப்போவுமே, கணக்கு பார்த்து. அதுக்கு கொஞ்சம் வடகறி, பக்கோடா கறி, ஏதோ ஒரு பேர் அதுக்கு. அதுவுமே கொஞ்சமாக தான் தொட்டு சாப்பிடுவார். இப்போ நாங்கள் அப்புறம் சாப்பிட போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.